சோ தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் காதலர் தினத்தன்னைக்கு காதலை எப்படி போய் சொல்லணும்? எந்த நேரத்துல சொல்லணும்? எந்த மாதிரி சொன்னா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். இதுல அடுத்ததாக ரிஷப ராசிக்காரர்கள். காதலுக்காக பொறந்தவங்கடா இவங்க அப்படின்னு சொல்ற மாரி ரிஷப ராசிக்காரர்கள் எப்ப பார்த்தாலும் ஒரு லவ் மைண்டோடயே இருப்பாங்க. சோ அவங்களுக்கு இந்த காதலர் தினம் எப்படி அமையும்? பொதுவா ரிஷபம் வந்து பாத்தீங்கன்னா 16 வயசுல லவ் பண்றது எல்லாரும் பண்றாங்க. 18 வயசுல லவ் பண்றது எல்லாரும் பண்றாங்க இல்லைங்களா? 60 வயசுல லவ் பண்ணுவாங்களா? ரிஷபம் பண்ணுவாங்க. 50 வயசுல லவ் பண்ணுவாங்களா? ரிஷபம் பண்ணுவாங்க. ஆ ரிஷபத்தினோட வாழ்க்கையினோட குறிக்கோளே லவ் அப்படின்றது தான். லவ் 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 லவ். ஆமா. அவங்களோட எதிர்பார்ப்பே ஒண்ணே ஒண்ணுதாம்மா. ஓகே. ஒரே ஒரு எதிர்பார்ப்பு தான் ரிஷபத்துக்கு. உண்மையான அன்பு. அன்கண்டிஷனல் லவ். அததான் எதிர்பார்ப்பாங்க. அப்ப அந்த அன்கண்டிஷனல் லவ் அப்படின்றது கடைசி வரைக்கும் ரிஷபத்துக்கு கிடைக்கிறதே இல்ல. சோ ரிஷபம் ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் பண்றது லவ். அப்ப காதலுக்காகவே பொறந்தவங்க நீங்க சொன்ன மாதிரி. அப்ப அவங்க வந்து லவ்வ மேனிஃபெஸ்ட் பண்றது, லவ்வ எக்ஸ்பிரஸ் பண்றதுலாம் வேற லெவல்ல இருக்கும். மேம் அவங்களுக்கு கடைசி வரை அந்த லவ் கிடைக்காதா? அதாவது லவ் கிடைக்குமா, இவங்கள யூஸ் பண்ற லவ்வா இருக்கும். ஓ! மேக்ஸிமம் இப்ப நான் பார்த்த வரைக்கும் அதாவது என்னோட ரிசர்ச்சே பேஸ்ட் ஆன் ரிஷபம் தாம்மா. ரிஷபம் ஏன் இப்படி வருது? ரிஷபத்துக்கு ஏன் இந்த கஷ்டம் வருது? அப்படின்ற மாரி தான் நான் அனலைஸ் பண்ண போவேன். நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஒரு ராசியும் பேசும்போது கடைசியில கீழ கமெண்ட் போடுவாங்க. மேடம் சிம்மம் போல, மேடம் மிதுனம் போல அப்படின்னு. ஆனா நம்மளோட பேஸ் புள்ளையார் சுழி ரிஷபம் தான். ரிஷபத்துல ஆரம்பிச்சது தான். ஆக்சுவலி ரிஷபத்துக்கு என்னன்னாமா, ஆ இந்த பூமியில வாழக்கூடிய தேவதைகள் அப்படின்னு சொல்லலாம். கந்தர்வர்கள் அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசி ஆண்கள. அந்த அளவுக்கு ரொமான்டிக் பெர்சனாலிட்டி அவங்களுக்கு தேவை உண்மையான அன்பு மட்டும் தான். அப்ப அப்படிப்பட்ட பெர்சன்ஸ் லவ்வ எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப சூப்பரா எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. இந்த படத்துல மாதிரி சர்ப்ரைஸ் பண்றது, மேல இருந்து குதிக்கிறது. த சில பொண்ணுங்கலாம் கேட்டிருந்தாங்க. என்ன கட்டிக்கிற வந்து ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆ, ஆ, ஆ. அந்த மாதிரி எனக்கு வருஷம் 365 நாளா? 365 ஆ டேஸ். 365 நாளும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு புடவ வாங்கி குடுத்துருக்கணும். டெய்லி சர்ப்ரைஸ் பண்ணணும். ஆமா. வீட்டுக்கு வரும்போதே மல்லிகைப்பூவும், அல்வாவும் வாங்கிட்டு வரணும். ஆ. அப்படிங்கிற மாதிரியான ஆட்கள் தான் உண்ம, உண்ம, ரிஷபம். உண்ம. ஓ! ஓகே. நெறைய சினிமேட்டிக் லவ்லாம் தோத்து போயிடும்மா ஓ வாவ்! ரிஷபத்துக்கிட்ட. ஆ. அந்த அளவுக்கு ரொமான்டிக்கான பெர்சனாலிட்டீஸ். ஒண்ணும் இல்லம்மா, நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் போனீங்க அப்டின்னா, ஒரு சின்ன ஒரு கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, கூல் ட்ரிங்க்ஸ் வச்சு 2 ஸ்ட்ரா போட்டுன்னு 2 பேரும் ஸ்ட்ரா வச்சுட்டே இருப்பாங்க. அந்த கிளாஸ் ஆனா குடிக்க காலியாவாது. மாட்டாய்ங்க. கிளாஸே காலியாவாது. ஒரு இளநீல 2 ஸ்ட்ரா போட்டு கம்முனு கால் மேல கால் போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இவங்க கால் அவங்க விரல்ல டச் ஆயிட்டு இருக்கும். ஆனா அந்த இளநீய குடிக்கவே மாட்டாங்க 4 மணி நேரம் ஆனாலும். அதாவது கண்ணோட கண் பார்த்து, கையோட கை கோத்து, இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்துட்டே இருக்கிறது யாருன்னா ரிஷப். அந்த லவ்வ பார்த்தாலே நீங்க புரிஞ்சுக்கலாம். அந்த 2 பார்ட்னர்ஸ்ல ஒருத்தவங்க ரிஷபமா இருப்பாங்க அப்படின்னு. அந்த மாதிரி. அந்த அளவுக்கு அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, யாரையாவது ஒருத்தவங்க லவ் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் பொறந்ததே இந்த பையன லவ் பண்றதுக்கு தான் அப்படின்னு அந்த பொண்ணு என் நினைக்கும். வாழ்க்கையே உனக்காக தான். உனக்காக தான். அந்த பையன் என்ன நினைப்பா, ரிஷபமா இருந்தா, நான் பொறந்ததே இந்த பொண்ணுக்காக தான் அப்படின்னு நினைப்பா. லவ் வந்து பாத்தீங்கன்னா, அத்துணை ஆழமா இருக்கா. நம்ம அம்பிகாவதி, அமராவதி காதல்லாம் பார்த்திருப்போம் இல்லைங்களா? அத விட பெரிய காதல் ரிஷபம் காதல் அப்படி. "போங்கடா" அப்படிங்கிற மாதிரி. ஆமா, ஆமா. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ரொமான்டிக் பெர்சனாலிட்டீஸ் ஒண்ணும் இல்லாம ஒரு ரிஷபராசி அன்பர்கள் கிட்ட நீங்க ஒரு ஹிஸ்டரி குடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சிம்பிள். இப்ப ஹிட்லரோட ஹிஸ்டரி குடுக்குறீங்க அப்படின்னா, ஹிட்லர் எவ்வளோ பெரிய பெர்சனாலிட்டி. அவன் வந்து டிக்டேட்டர் அதெல்லாம் படிக்க மாட்டாங்க. அவனுக்குன்னு ஒரு லவ் இருந்துச்சு. ஹிட்லருக்குன்னு ஒரு அழகான காதல் இருந்துச்சு. அந்த காதல தான் படிப்பாங்க. நம்ம வந்து சினிமால பார்க்குறாங்க அப்டின்னா கூட ரொமான்டிக் மூவிஸ் தான் பார்ப்பாங்க. அப்படி ரிஷபத்துக்கே அந்த ஒரு தன்மை அப்படின்றது உண்டுமா. ரிஷபம் சுக்கிரனோட ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசிம்மா. அதனால அவங்களுக்கு வந்து லவ் ரொம்ப பிடிக்கும். ஆல்வேஸ் நீட்டா இருக்கணும், டீசென்ட்டா இருக்கணும், அட்ராக்டிவா இருக்கணும், லவ்வபிளா இருக்கணும், ரொமான்டிக்கா இருக்கணும். இது அத்தனையும் ரிஷபத்துக்கு பிடிக்கும் ஓகே. அப்படின்னு சொல்லலாம். ஃபைன். ஒரு பையன் ஒரு பொண்ண பார்க்குறான் அப்படின்னா எத பார்த்து மயங்குவான்? ஒவ்வொரு பையன் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொன்னு பிடிக்கும் மேம். பிடிக்கும். ஆனா ரிஷபம் பொண்ணு பார்க்கறதுக்கு அழகா இருக்கா? சில்லுன்னு இருக்கா? கூலா இருக்கா? பிளசன்ட்டா இருக்கா? எனக்கு புடிச்சிருக்கு. ஸ்வாக் தான் போல. ஆமா. அவ்வளவுதான். பார்த்த உடனே இந்த கண்டதும் காதல் அப்படின்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் ரிஷபத்துக்கு நெறைய வந்துரும். சும்மா இந்த சினிமாலாம் பார்ப்பாங்க பார்த்தீங்களா? ஒரு திருவிழால ஒரு பொண்ண பார்க்கறது, அந்த பொண்ணையே எங்க எங்க எங்கன்னு தேடுறது. இதெல்லாம் ரிஷபம் லவ். அந்த பொண்ணு யாரு? என்ன? நல்ல பொண்ணா? கெட்ட பொண்ணா? அதெல்லாம் நாங்க பார்க்கறதே இல்லம்மா. எங்களுக்கு பார்த்தா எங்களுக்கு நல்ல வந்து பிளசன்ட்டா இருக்கா? கூலா இருக்கா? நாங்க அப்படியே மயங்கிடுவோம். இப்ப அதுதான் எல்லாருக்கும் ரிஷபம். என்னம்மா தோணும்? நீ ஃபர்ஸ்ட் கேட்டுருவாங்க. "நீ ரிஷப ராசியா?" "அப்பா ஐ லவ் யூ." ஓகே. நம்ம லவ்வ வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோக்கு பண்ணிக்கலாம். அப்புறம் அப்படி நடக்க ஆ. போகுது. ஸோ ரிஷப ராசிக்காரர்கள் இப்படி லவ் விழுந்து விழுந்து லவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இப்பதான் தெரியுது. ஸோ ரிஷப ராசிக்காரர்கள் இப்படி போய் லவ்வ சொன்னா, அந்த லவ் கண்டிப்பா சக்சஸ் ஆகும்னா, அவங்க சும்மாவே நீங்க சொல்லிட்டீங்க. அவங்க வேற மாரி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டீங்க. இந்த லவ்வர்ஸ் டேக்கு அவங்க எப்படி லவ் சொல்லணும்? ஆக்சுவலி அவங்க எப்படி சொல்லணும், இப்ப பையன் வந்து ரிஷபம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவன் போயிட்டு பொண்ணுகிட்ட பெருசா சொல்லணும் அப்படின்ற அவசியமே இல்ல. ஒரு ரோஸ் அந்த பையன் எடுத்துட்டு போனாலே அந்த பொண்ணு ஃப்ளாட் ஆயிடும். காரணம் இது என்னன்னா எனக்காக தான் கொண்டு வரான் அப்படிங்கிற ஆமா. மாதிரி. ஏன்னா ஓகே. அந்த பொண்ணு ரொம்ப நாளா இந்த பையன வந்து பாத்தீங்கன்னா, இது பண்ணிட்டு இருக்கோம். சேஸ் ஆ, பண்ணிட்டு இருக்கோம் தெரியாம. ஆ. அது எந்த ராசி பொண்ணானா இருக்கட்டும். பொதுவா ரிஷப ராசி ஆண்கள் ரொம்ப ப்ளீசிங் பெர்சனாலிட்டி இருக்கும்மா.
ரொம்ப ப்ளீசிங் பர்சனாலிட்டி. ஓகேங்களா? இந்த ஆம்பள பசங்க நெறைய போய் பியூட்டி பார்லர்ல டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னா, ரிஷபராசி பையன்களா இருப்பானுங்க. ரைட். ஓகேங்களா? நல்ல இந்த ஹேர் கலரிங் பண்ணிக்கிறது ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாங்க. இன்பில்ட்டா. அம்மா கண்ணு, மூக்கு, காது, வாய் எல்லாம் லட்சணமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். லட்சணமான பையன் அப்படிங்கிற லட்சணமான மாதிரி. பையன். ஓகே. நல்ல பிளசன்ட்டா இருப்பான், ஹேண்ட்ஸமா இருப்பான், நீட்டா இருப்பான், டீசென்ட்டா இருப்பான். இத விட வேற அந்த பொண்ணுக்கு என்ன வேணும்? அதுக்கும் மேல இது எல்லாத்தையும் விட தூக்கி சாப்பிடுற மாரி ஒண்ணு என்ன அப்படின்னா, உண்மையான அன்பா இருப்பான். அதுதான் விஷயம். இந்த அன்கண்டிஷனல் லவ் அப்படின்றது நம்மளால டாக்ஸ் கிட்ட மட்டும் தான் பார்க்க முடியுமா? ஆனா ரிஷபத்துக்கு அப்படி உண்டு. இது ரிஷபத்துக்கு வந்து பாருங்க, யாரையும் கெடுக்க தெரியாதும்மா, யாரையும் ஏமாத்த தெரியாது, யாரையாவது கெட்டு போகணும் அப்படின்னு நினைக்க கூட அவங்க மாட்டாங்க. ஃப்ராங்கா சொல்லணும் அப்படின்னா, ரிஷபத்துக்கு இன்பில்ட்டாவே இந்த கேரக்டர் உண்டு. எத்தன ரிஷபராசி ஆண்களும், பெண்களும் இருக்காங்களோ, அத்தன பேரையும் நீங்க எடுத்து அனலைஸ் பண்ணுங்க. 98 பேர் 100 பேர் அனலைஸ் பண்றீங்கன்னா, 98 பேர் அப்படித்தான் இருப்பாங்க. யார பத்தியும் அவங்க யோசிக்க மாட்டாங்க. நீ நல்லா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. நீ கெட்டு போனாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. நான் ஒரு தனி வேர்ல்டுல வாழறேன். அதுதான் ரிஷபம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரிஷப ராசிக்காரர்கள் நீங்க சொல்லிட்டீங்க ஃபுல்லா ஐ மீன் ரொமான்டிக்கா தான் இருப்பாங்க. உண்மையான காதல் ரிஷபராசி அப்படின்னு சொல்லிட்டீங்க. ரிஷப ராசிக்காரர்கள் வந்துட்டு இந்த கலர்ஸ் சொல்லுவாங்கல்ல, இந்த கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போனா உங்களுக்கு ஆக்சுவலா அந்தந்த ராசிக்கும் ஒரு கலர் இருக்கும். இந்த கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போய் சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ரிஷபத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, சுக்கிரன் தான் ஆதிக்கமா. அந்த லைட் கலர்ஸ். ஒயிட். ஒயிட். ஓகே. அது பேபி பிங்க். அந்த பிங்க்னாலே லவ் கலர் தானே. ஆனா கேர்ள்ஸ்னா பேபி பிங்க் போடலாம். பாய்ஸ்னா இந்த பிஸ்தா கிரீன், ஸ்கை ப்ளூ, ஓஷன் ப்ளூ இதெல்லாம் ரிஷபத்துக்கு பொருந்தும்மா. ஸோ லைட் கலர்ஸா போட்டு லைட் கலர்ஸ் எல்லாம் ரொம்ப வந்து அவங்களுக்கு போட்டா அட்ராக்டிவாவும் இருக்கும். பிளசன்ட்டா இருக்கும். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா, ரிஷபராசி ஆணோ, பொண்ணோ ஒரு கோணி பையில நீ ட்ரெஸ் போட்டு தச்சு குடு. ஒரு பொம்பள பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு கோணி பையில ஒரு குர்தா தச்சு குடு. அந்த பிள்ளை எவ்வளவு பிளசன்ட்டா வந்து நிக்குதுன்னு மட்டும் பாரு. நீ கோணி பையில தச்சு குடுத்தா கூட அதுக்கேத்த மாரி கோணி பையில ஒரு ஆக்சஸரீஸ் மாரி போட்டுக்கிட்டா அது அழகா வந்து நிக்கும் அப்படின்னு சொல்லலாம். சூப்பர் ஆ சூப்பர். அந்த மாரி இன்பில்ட்டாவே அவங்களுக்கு அந்த அழகு, வசீகரத்தன்மை, மத்தவங்கள மயக்கக்கூடிய தோற்றம் இதெல்லாம் இருக்கு. அதுக்கும் மேலமா ரிஷபம் காலபுருஷனுக்கு 2ஆம் பாவம் அப்படின்றதுனால காசு பண்ணிட்டே இருப்பாங்க. ஃபேமிலிக்காக சம்பாரிச்சு குடுத்துட்டே இருப்பாங்க. பயங்கரமா உழைப்பாங்க. நல்ல மனசு இத விட என்னம்மா வேணும்? ரிஷப ராசிக்காரர்கள் இப்போ வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அழகா ரோஸ் வந்து குடுப்பாங்க. இல்லைன்னா விலை மதிப்பற்ற கோல்டுல வாங்கி குடுப்பாங்க. சில்வர்ல வாங்கி குடுப்பாங்க. என்ன வாங்கி குடுத்தாலும் குழப்பத்துல சில பேர் என்ன அவங்க வயசு எத்தனையோ அத்தன கிஃப்ட்ஸ வாங்கி கொண்டு போய் ஐ லவ் யூன்னு சொல்லுவாங்க. ஸோ ரிஷப ராசிக்காரங்க என்ன மாதிரியான கிஃப்ட்ஸ் கொண்டு போய் குடுத்தா சிறப்பா இருக்கும்? எது குடுத்தாலும் இவங்க குடுக்குறதே யூனிக்கா இருக்கும்மா. ஒரு ரூ. 100 கிஃப்ட் வாங்கி குடுத்தா கூட, ரூ. 1000 கிஃப்ட் முன்னாடி இது வந்து அது தோத்து போயிடும் இந்த கிஃப்ட்டுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு பிரம்மாண்டம், ஒரு லக்ஸரி பார்த்தா ரொம்ப லக்ஸரியஸா தெரியும். அந்த பையன் வந்து வசதி கம்மியா இருந்தா கூட, அவன் ஒரு ரூ. 500 ஒரு ட்ரெஸ் எடுக்குறான் அப்படின்னா கூட, ரூ. 3000 ட்ரெஸ் போட்டுங்கிற பொண்ணுக்கு முன்னாடி, இந்த பொண்ணு ரொம்ப பிளசன்ட்டா தெரியும். அந்த மாதிரி செலக்ஷன், ஹைஃபை வசதி இருக்கு அப்படின்னா ரொம்ப லக்ஸரியஸா வாங்கி குடுப்பாங்க. ரிஷபத்துக்கு மட்டும் ஆடம்பரம் ரொம்ப பிடிக்கும். இப்ப வீடு அப்படின்னா கூட பிரம்மாண்டமா வீடு கட்டணும். கார்னா கூட லக்ஸரியஸ் கார் தான் எங்களுக்கு பிடிக்கும். சாதா கார்லாம் எங்களுக்கு சாதா பிடிக்காது. அந்த கார்லாம் மாரி எங்களுக்கு பிடிக்காது. பிடிக்காது. பைக்குனா கூட பிரம்மாண்டமான பைக். அப்ப அவன் லவ் பண்ற பொண்ணுக்கு அவன் ஒரு கிஃப்ட் வாங்குனா, கையில காசு இருக்கு அப்படின்னா மொத்த காசுக்கும் வாங்கி குடுத்துருவான். பெருசா கவலையே பட மாட்டான். கையில காசு கம்மியா இருக்கு அப்படின்னா கூட ரொம்ப அட்ராக்டிவா, ரொம்ப பிளசன்ட்டா ரூ. 10,000 கிஃப்ட் தோத்து போயிடும். இவன் ரூ. 1000 வாங்கி குடுக்குற கிஃப்ட். அந்த அளவுக்கு யூனிக்கா வாங்கி குடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி ரிஷபத்துக்கு உண்டுமா. சூப்பர்மா. ஸோ இல்லையா? ரிஷப ராசிக்காரர்கள காதலிக்கிறவங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஸோ தேடி தேடி ரிஷப ராசிய தான் போய் லவ் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க மேம். இத்தன நாள் தெரியாது. ஆனா காதல்னா ரிஷப ராசி வந்து நெறைய பேர் லவ் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா காதலுக்காகவே பொறந்த ராசி ரிஷப ராசி. ரொம்ப ரொமான்டிக் ஆனவங்க அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து அடுத்த ராசிகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி.